أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم போன தடவை உங்களுக்கு அல்லாஹ் அவனிடம் வந்து வருகின்ற ரூஹிலிருந்து வருகின்ற உயிர், அந்த உயிர் உடலுக்கு பாய்கிறது. ரூஹும் உயிரும் ஒன்றுதானா என்று உங்களை கேட்கின்றேன். இப்போ நீங்க சிந்திச்சு பதில் சொல்ல வேண்டும். எல்லோரும் சிந்திக்கக்கூடிய விஷயம். ரூஹ் என்பது என்ன, உயிர் என்பது என்ன? இந்த உயிர் உடம்புக்கு வருகின்றது. உடம்பு வேலை செய்ய துவங்குகின்றது. இந்த உயிரினால் உடம்புக்கு என்ன லாபம், என்ன உபயோகம், எந்த விதங்களில் இது உடலை காப்பாற்றுகிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அறிந்து ஆராய்ந்து சொல்ல வேண்டும். ரூஹ் தான் நேர மனிதனுடைய உடலில் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. உயிர் இருக்கின்றது. ரூஹிலிருந்து பல விஷயங்கள், பல படைப்புகள் இருக்கின்றன. நான் சொல்வதை ஒழுங்காக கேட்டுக்கொள்ளுங்கள். நல்ல யோசித்து பதில் சொல்லுங்கள். ரூஹிலிருந்து பல படைப்புகள், பல கிரியேஷன்ஸ் அல்லாஹ் உற்பத்தி செய்கின்றான். இந்த ரூஹை கொண்டு ஊதிய பின்னர் இந்த மனிதனுக்கு உயிர் கிடைக்கின்றது. உயிர் மூலமாக இந்த மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளில் இறங்குகின்றான். இந்த ரூஹை கொண்டுதான் அல்லாஹ் ரூஹுல் அமீன், ரூஹுல் குதுஸ், ஜிப்ரேலை படைத்திருக்கிறான் என்று நீங்கள் குர்ஆனில் ஓதியிருக்கின்றீர்கள். இந்த ரூஹ் பல விதங்களில் அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். நமக்கு தெரிந்தது ஒன்று ஜிப்ரீல், இரண்டாவது இந்த ரூஹை கொண்டு மனிதனை உற்பத்தி செய்திருக்கின்றான். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 58:22 58:22 அந்த ரூஹ் எப்படி மனிதனுக்கு உதவி செய்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அவனுக்கு இருதயத்தில் ஈமானை எழுதிய பின்னர் எதைக் கொண்டு அவன் உறுதிப்படுத்துகின்றான்? பின்னர் ஈமானை எழுதிவிட்டான். பின்னர் எதைக் கொண்டு அவன் மனிதனை உறுதிப்படுத்துகின்றான்? நல்லா பாத்துக்கிறங்க. விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறங்க. சொன்ன விஷயத்துல நீங்க வேற மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு பதில் சொல்லாதீங்க. அதான் சொல்றேன், ஒழுங்கா சொல்றேன். ரூஹிலிருந்து 2 விஷயங்கள் நமக்கு தெரிந்து விட்டது. ஒண்ணு உயிர், ஒண்ணு ரூஹை கொண்டே உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறான் என்றால், ரூஹை ஊதிதானே நீங்க மனிதன் வந்துட்டீங்க. திருப்பி மறுபடியும் என்ன ரூஹை கொண்டு உதவி செய்யுது உங்களுக்கு? இந்த ரூஹுல் குதுஸ், ரூஹுல் அமீனை கொண்டு எல்லா உதவிகள்னா குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் விளக்கம், செயல்படுத்தும் முறை அனைத்தும் இந்த ரூஹ் குதுஸை கொண்டுதான் உறுதிப்படுத்துகின்றான். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் செயல்படுத்துகின்றீர்கள், உண்மைப்படுத்துகின்றீர்கள், உறுதிப்படுத்துகின்றீர்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது. இந்த ரூஹிலையும் இந்த உயிரிலையும்
உங்கள் உடம்பிலேயும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விடமிருந்து வருகின்ற அந்த ஞானம் நிறைந்த ரூஹ். சும்மா வெறுமனே ஆன்மீகம், தெய்வீகம் இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. டைரக்ட்டா ஹக்கீமுக்கு போயிரணும். ஞானம் ன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஞானமிக்கவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தைக் கொண்டுதான் அறிய முடியுமே தவிர, வேற எந்த டிவைஸ், எந்த பொருள், வேற எந்த விதமான விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்க அல்லாஹ் அறிஞ்சுக்கிற முடியாது. குர்ஆனையும் புரிந்து கொள்ள முடியாது. இது முற்றிலும் ஞானம் வல் குர்ஆனில் ஹக்கீம். முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன். வல் குர்ஆன் லிஸ்ஸிக்ர். இந்த குர்ஆன் முழுவதும் ஸிக்ர் ஆகும். இந்த 2 விஷயங்களை வைத்துதான் நீங்கள் குர்ஆனையும் அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை உணருவது நேற்று வரை நான் உங்களுக்கு கொண்டிருந்தேன். அல்லாஹ் உணரதான் முடியும். உணர்வது சாதாரண விஷயம். உங்கள் உடம்பில் அடிக்கடி ஏற்படுகின்ற விஷயம் உணர்வது. இந்த உணர்ச்சிக்கெல்லாம் அவன வச்சுக்கலாம் நீங்க இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே ஒன்று ஃபரிதா ஷாஜகான் சொல்லியிருக்கின்றேன். உணர்வது மூக்கால் வாசனையை நுகர்கின்றீர்கள். இது ஒரு மல்லிகைப்பூ. இது ஒரு ரோஜா பூ. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுவிடும் இந்த இடத்திலிருந்து மல்லிகைப்பூ, இந்த இதிலிருந்து ரோஜா பூ. இது உணர்கின்ற முறை. உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். இதுலேருந்து இந்த வாசனை தான் வரும். இதிலிருந்து இந்த வாசனை தான் வரும்னு உணர்ந்துடுறீங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்படி தெரியக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் இல்லை, உணர முடியாது. உணர்றதை விட மிக்க உயர்ந்த நிலை ஒன்று இருக்கின்றது. அந்த நிலைதான் ஹக்கீம். இந்த ஹக்கீமுக்கு நீ உணர்ற மாரி இடத்தையோ, ஒரு பொருளையோ காட்டிவிட முடியாது. உணர்வதற்கு ஒரு பொருள் இருக்கின்றது. அதுக்கு ஒரு வாசனை இருக்கின்றது. நீங்க ஈஸியாக நுகர்ந்து விடுகின்றீர்கள். இத கம்பேர் பண்ணி நம்ம அல்லாஹ் உணரதான் முடியும்னு பேசக்கூடாது. உணர்ற விஷயம் அந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. அவன உன் அறிகின்ற விஷயம் வந்து குத்தூஸ். இது குத்தூஸ் இல்ல, ஹக்கீம். நல்லா உங்களுக்கு புரிஞ்சு விளங்கிருங்க. நோட்ஸ் டக்குனு எழுதிக்கிறங்க. எதுக்கு எத சொல்றேன்னு பார்த்துக்கிறங்க. நல்லா யோசித்து நீங்க இன்னும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எக்கச்சக்கமா இருக்குது. இனி இந்த குர்ஆன் அல்லாஹ பற்றி பேசி யாரும் சொல்லவும் முடியாது. உதாரணத்தையும் காட்டியும் பேச முடியாது. நீங்கள் ஒழுங்காக குர்ஆன் ஓதியிருந்தால் இந்த அல்லாஹை எப்படி புரியக்கூடிய விஷயங்கள், வழிகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். இப்போ உணர்றது டேஸ்ட். ஒரு பொருள போடுறீங்க, அந்த டேஸ்ட்ட உணர்றீங்க. உங்களுக்கு பொருளும் தெரிஞ்சு போச்சு, அதோட டேஸ்ட்டும் தெரிஞ்சு போச்சு. இது டேஸ்ட்ட வெளிய சொல்ல முடியாது. உணர்றத வெளிய சொல்ல முடியாது. அதைவிட மேன்மையான ஒரு வழியில், ஒரு முறையில் அல்லாஹ் இருக்கின்றான். அதான் ஞானம் நிறைந்தவன். மேற்படி அதிகமா சொல்றது முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன். ஞானமிக்கோன்னு சொல்லிட்டான். இந்த ஞானத்த வைத்துதான், இந்த ஹக்கீமை வைத்துதான் நீங்க அல்லாஹ்வை முற்றிலும் அறிந்து கொள்ள முடியும். இவன் தான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க அல்லாஹ் என்ற வார்த்தை வச்சுதான் நீங்க அல்லாஹ் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர, அவனுக்கு எந்த உதாரணமும் சொல்ல முடியாது. எந்த பொருளையும் உதாரணம் காட்ட முடியாது. அவனுக்கு அவன் தான் நிகர். இதாங்க அல்லாஹ் அறியக்கூடிய முறை. இது மனுஷன் சொல்லி தர முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் நம்ம ஓதுறோமோ, எவ்வளவு ஈடுபாடு காட்டுறோமோ, எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி தனியா அல்லாஹ் தான் எனக்கு வேணும்னு நிக்கிறோமோ, அப்ப உங்களுக்கு மெதுமெதுவாக இந்த நாலெட்ஜ் எந்த நாலெட்ஜ்? அல்லாஹ்வுடைய அறிவு. அல்லாஹ்வுடைய அறிவு என்ன என்றால் ஹக்கீம். இந்த ஹக்கீம் வேற உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. படிப்படியா நீங்க அல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த அல்லாஹ் வச்சுதான் நீங்க அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியுமே தவிர, வேறு எந்த விஷயத்தை வைத்தும் அறிந்து கொள்ள முடியாது.
இப்படிதான் நீங்க அல்லாஹ் உணர முடியும். இவன தான் அப்புறம் நீங்க ரப்பு அதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறோம். இது அப்புறம் ரப்புண்டா என்ன? அது அப்புறம் பார்த்துக்கிறோம். உங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டேன். இதுவரையும் பதில் வரல. பதில் சொல்ல முடியாதுன்னு இப்ப நான் சொல்லிடுறேன். உங்களால பதில் சொல்ல முடியாது. இது என்ன விஷயம்னு இந்த கடவுள், தெய்வம், இது ரு அ பகவான், காடு, ஆண்டவர் சொல்றீங்களா? இதெல்லாம் என்ன? இது என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க லிஸ்ட் வச்சுக்கிறீங்க. என்ன? ஒவ்வொருத்தர் பேர வச்சுக்கிறீங்க. இந்த இந்த ஆர்டர் என்ன? இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது புரிஞ்சுக்கிட்டா, இந்த குரூப்ல ஒரு ஆள் எடுத்து போடுங்க. எதுல போடுங்க? தெய்வத்திலயோ, கடவுள்லயோ, இறைவன்லயோ, பகவான் சொல்றீங்களோ, காட் சொல்றீங்களோ, ஆண்டவன்னு சொல்றீங்களோ, கர்த்தர்ன்னு சொல்றீங்களோ, இதுக்கு பொருத்தமான ஆளு இந்த லிஸ்ட்லன்னு எடுத்து போடுங்க. இந்த லிஸ்ட் யாரு? ஜீசஸ் வச்சுக்கிறீங்க, புத்தர்ன்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ்ன்னு வச்சிருக்கிறீங்க. மத்த நெறைய பேர்கள் கொண்ட பேர் வச்சுக்கிறீங்க. இந்த பேர்ல உள்ள ஆள் எடுத்து இதுல போடுங்க. நான் இது என்னன்னு கேட்கிறேன். இவர்கள் யாருன்னு தான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. இதுக்கு நீங்க பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி என்றால் என்ன? இந்த இத்தனை பெயர் இருக்குதே, இது யாரு? இவங்க யாரு? இப்படி நீங்க சிந்திச்சாதான் நீங்க குரான ஓத முடியும். இத விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, தலையெல்லாம் விட்டுட்டு, சும்மா முண்டத்த மட்டும் ஓதி எந்த பிரயோஜனம் கிடையாது. வேகமாக அல்லாஹ்வை அறியக்கூடிய வழியில் நீங்க வேகமா செல்ல வேண்டும். அந்த வழியை நீங்க தான் கண்டுபிடிக்க வேண்டும். முடிஞ்சவரை குர்ஆன்ல அவங்க சொல்லிட்டேன். இப்ப ரூஹுன்னு ஒரு தனியா ஒரு விஷயம் வர்றார். அவர கொண்டு உறுதிப்படுத்துறேன்னு நானும் சொல்லிட்டான். இந்த ரூஹ கொண்டு தான் அங்க படைச்சிருக்கிறான். அப்ப இந்த ரூஹ் வந்து ஒரு வழியா உயிர் ஒண்ண திறக்குது. ஒரு வழியில் ஜிப்ரீல் உண்டாகின்றார். இது 2 விஷயம் குர்ஆன்ல தெளிவா தெரியுது. இந்த ரூஹ வைத்துக்கொண்டு வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பதை நீங்க பார்க்கணும். கண்டுபிடிக்க குர்ஆன்ல இருக்குது. எனக்கு தெரிஞ்சது 2. இந்த 2 உங்க உங்க சொல்லிட்டேன் நீங்க. நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எது? ரூஹ் மூலமாக உதயமாகிறது 2 விஷயம். 1 உயிரு, 2வது ஜிப்ரீல். புரிஞ்சுதுங்களாமா? 2 விஷயம். இந்த 2 விஷயத்தை வைத்துக் கொண்டு தான் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் எல்லா உதவியும் செய்கின்றான். இந்த உயிர் ஒன்று இருக்குதே, இந்த உயிர் வந்து உங்க தேகம், உடம்பு, உடல் இந்த பாடிக்கு எந்த வகையில் உதவி செய்கின்றது என்ற கேள்வி. எந்த உதவி செய்யுது? இந்த கேள்விய அன்னைக்கு அவங்க பேசுனாங்க. தம்பி செல்வராஜ் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஃபரிதா ஷாஜஹான்ட்ட இந்த கேள்வி கேட்டேன். அவங்க பேசுனாங்க. சொல்லியிருக்கிறேன். சிந்திச்சு பாருங்கம்மா சொல்லியிருக்கிறேன். இப்ப எந்த வகையில இப்ப உதவி செய்யும் இந்த இந்த உயிர் உடம்புக்கு சொல்லுங்க பாப்போம். உயிர் வந்து உடல் இயங்கறக்கு வேணும் சார். புயல் இயங்குது. அப்புறம் வேற என்ன செய்யுது? வேற என்ன உதவி செய்யும் இந்த இந்த உயிர் வந்து? வேற என்ன வகையத்த உதவி செய்யுதும்மா? மத்தவங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த கேள்வி கேட்கிறேன். உங்கள பாதுகாக்குதுன்னு சொல்றீங்களா? இந்த உயிர் உடம்ப? இந்த உயிர் வந்து உங்க உடம்ப பாதுகாத்துட்டு இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படியே சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். கஷ்டம். பதில் சொல்றது ஓ! கஷ்டம். சொல்லுங்க. சொல்லுங்க. உயிர் வந்து உடம்ப பாதுகாக்கிறதா சார்? உயிர் வந்து உங்க உடல இயங்க வைக்கின்றது. அனைத்தையும் இயங்க வச்சுட்டு இருக்குது. அப்ப பாதுகாக்கிறதுண்டா நல்லா எல்லாம் கேட்டுங்க. பாதுகாக்கிறதுண்டா ஏன் இறந்து போணும்? சரியா தம்பி? சிராய் சரியா? ஆ அப்ப இறந்து போணும். பாதுகாக்க சொல்லிட்டீங்க. அப்ப இறந்து போணும். ஏன் இளமையிலேருந்து வயசான ஆள் ஆகணும்? குறிச்சுக்கங்க அதெல்லாம் முக்கியமான விஷயம். இப்போ நான் இப்போ வந்து குரான் ஓதி அது சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பிரயோஜனம் கிடையாது. இந்த மாரி ஆங்கிள்ல இந்த முறை வேகமா இறங்கணும். இப்ப நீ ஓதக்கூடிய முறையும், சிந்திக்கக்கூடிய முறையும்
இந்தபடிதான் ஆரம்பமாகிறது. நீங்க ஓதிக்கிற ஒவ்வொரு ஆயத்தா ஓதி சிந்தனை செய்யுங்க. விஷயத்த புரிஞ்சுக்கிருங்க. இப்ப ஆண்டவன அறியக்கூடிய விதம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இல்லாம ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவன அல்லாஹ புரிதல் முக்கியம். இப்ப இதுல எல்லாரும் வேகமா இறங்கணும். இத விட்டுட்டு வேற வேலைய பார்த்துட்டீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லப்பா. அது சொல்லிட்டேன்பா. இப்ப நீங்க சொன்னீங்க. சொன்ன உடனே பதில் சொல்லிட்டேன். அப்ப ஏன் இறந்து போகணும்னு கேட்டுட்டேன். சரியா சிராஜ்? இப்போ வந்து ஆ எல்லாம் புரிஞ்சுக்கிருங்க. இப்ப சிராஜ் கேட்டது சரிதான். ஆனா, கொஞ்சம் யோசிச்சிருந்தா அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார். அப்ப ஏன் இறந்து போணும்? ஏன் வியாதி வரணும்? எல்லாம் தொடர்ந்து வருது அப்போ. அப்போ உயிரின் வேலை என்ன? இதெல்லாம் நீங்க சிந்திக்கணுமா? நீங்க சிந்திச்சு வரணுமா? எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்க இது எல்லாம் விட்டுட்டு வேற என்னமோ பேசிட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. முக்கியமான வேலை என்னன்னு நீங்க முடிவு செய்யணும். முக்கியமா குரான் எடுத்தாச்சுப்பா. முக்கியமான வேலை என்னப்பா? இத செய்யக்கூடிய வேலை என்னப்பா? எத முதல்ல செய்யணும்ப்பா? அந்த மாரி நீங்க எண்ணத்த கொண்டு வரணும். இதான் ஓதி என்ற ஞானத்த அறியக்கூடிய வழி இதான். இத எல்லாத்தையும் மறந்துட்டு வேற வேலையில நீங்க போயிட்டு இருக்குது. உங்கள மாத்தி ஒழுங்கா கொண்டாடுறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ உயிர் என்ன செய்யுது? எழுதிக்கிருங்க. இந்த உயிர் என்ன செய்யுது? எழுதிக்கிருங்கம்மா. இந்த உயிர் என்ன செய்யுது? உடலுக்கு என்ன செய்யுது? இந்த கிட்னி போயிருச்சு. ஹார்ட் வீக்கா போயிருச்சு. லங்ஸ் வேலை செய்யல. வயிறு வேலை செய்யல. இது லிவர் வேலை செய்யல. என்றெல்லாம் சொல்றீங்க. லிவர் வேலை செய்யல. அப்ப ஏன் உயிர் காப்பாத்தல? இந்த ஆர்கன்ஸ ஏன் உயிர் காப்பாத்தல? நீங்களே சொல்லுங்க. ஏன் இந்த ஆர்கன்ஸ இந்த உயிர் காப்பாத்தல? வாழ வைக்கலையே? சார் சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது சார் இப்போ அது உயிர் வந்து இந்த உடம்ப இயக்குறதுக்கு தான் வந்திருக்கு. ஆனா இப்போ அந்த உயிருக்கு என்ன அறிவித்தல் கொடுத்திருக்கிறானோ அல்லாஹ், அப்ப அதன்படி இந்த உடம்பு நடக்க மாட்டிக்கு. அதாவது வேற திசையில போறதாலதான் இப்படி ஒவ்வொரு நோயோ இது போல ஏற்படுத்துறான் அப்படிங்கிற விளங்குது சார். நோய் வந்து 2 விதத்துல அல்லாஹ் நோயை கொண்டு நம்மள பிடிக்கிறான். ஒண்ணு வந்து நீ இன்னும் குரானை தொடாம, ஓதாம உன்னுடைய வழியில் சென்று கொண்டிருந்தால், நீ திருந்தி வருவதற்காக நோயை கொண்டும், வறுமையை கொண்டும் சோதனை செய்கின்றான். 1 சரியா? இந்த நோய் இதுக்கு சரியா? ஓ சார், ஓ, ஓ. 2வது இது. நீ ஈமான் கொண்ட பின்னர் இந்த குரான் தான் முக்கியம் என்று நீ உண்மையில் உணர்ந்த பின்னர், உண்மையிலேயே நீ ஈமான் கொண்டு விட்டாயா இல்லையா என்பதை சோதிக்க அவன் பல விதமான சோதனைகளும் பிளஸ் இந்த வியாதியும் கொண்டு உங்களை சோதனை செய்ய. இது 2வது சோதனை வியாதி கொண்டு. சரியா? ஓ சார், ஓ. இந்த 2 விதத்துல தான் அவன் நோயை உங்களுக்கு அனுப்புகின்றான். வியாதியை உங்களுக்கு அனுப்புகின்றான். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முக்கியமான விஷயம் இதுவரை நீங்க அத பார்க்கல. என்னவென்றால், வியாதின்னு தான் சொல்றானே தவிர, விபத்து, ஆக்சிடென்ட், அடி, உடையுறது, கை உடையிறது, கால் உடையிறது, வேற விதமான கஷ்டமான துன்பங்கள் உன் உடம்புக்கு கிடைக்கிறது. விபத்தை பற்றி அல்லாஹ் எதுவும் கூறவில்லை. வியாதி நல்லா புரிஞ்சுக்கிருங்கம்மா. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிருங்க. எப்படி அல்லாஹ் எதைக் கொண்டு சோதிக்கிறான், எதை சொல்லவில்லை என்பது என்ன காரணம்? விபத்தை பற்றி சொல்லவில்லை. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. வியாதி, டிசீஸ் இதுதான் சொல்லியிருக்கிறோம். நிறைய சிந்திக்க வேண்டியிருக்குது தம்பி. இந்த உடலுக்கும், உயிருக்கும், உங்க ரூஹுக்கும், அல்லாஹ்வுக்கும் எவ்வளவு எவ்வளவு ஒற்றுமையும்
எவ்வளவு தொடர்பு இருக்கு நீங்க பார்த்துக்க. ஒற்றுமை கிடையாது. எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் நீங்க முதல்ல. சொல்றத நல்லா ஒழுங்கா கவனமா கேட்டுக்கிறங்க. கேட்டுக்கிட்டு ஒழுங்கான பதில் சொல்றதுக்கு முந்தி சொல்வது சரிதானா என்பதை நீங்க முதல்ல உணர்ந்துக்கிறங்க. இந்த விஷயம் சரிதானா? நான் பேசக்கூடிய விஷயம் சரிதானா? எந்த வேற இது ஏன் இப்படி செஞ்ச? இது தப்பா பேசிட்டோமே அப்படி வராம வைத்துக்கொண்டு நீங்க பேச வேண்டும். எந்த விஷயத்தை பேசணும் பதில் சொன்னாலும் சரி. மனசு வந்ததை சொல்லக்கூடாது. இப்ப நான் ஒவ்வொன்னா பிரிக்கிறேன். உயிர் வேறு, ரூஹ் வேறு, உடம்பு வேறு. இந்த உயிரின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்கிறேன். உயிர் என்ன செய்யுன்னு கேட்கிறேன். காப்பாத்தா எல்லாம் கேட்கிறேன். காப்பாத்துன்னு சொன்னாங்க. இந்த காப்பாத்த முடியல. சார், சொல்லுங்க யாரு? நான் இம்தியாஸ் ஒய்ஃப் மும்தாஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க. இந்த உயிர் பத்தி நீங்க கேக்குறீங்களா சார்? ம். அது இறைவனுடைய வகிய செய்தியை அறியறதுக்காக அது தேவைப்படுது உயிர். கொஞ்சம் எப்படி சொல்றீங்க? வஹிய அறிவிக்கிறதுக்கு உயிர் தேவைப்படும் சொல்றீங்க? ஆமா சார். இறைவனுடைய செய்தி நமக்கு வருதுல்ல, ஆமா. அது வரத்துக்கு உணர்றதுக்காக நம்மளுக்கு உயிர் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உயிரோட இருந்தாதான் அல்லாஹ் நம்மள பேச போறான். அல்லாஹ் வஹி அனுப்ப போறான். சரி. அப்புறம் அது அது செயல்படுத்துறதுக்காக நம்மளுக்கு அந்த உடம்புல உள்ள உறுப்புகள் அனைத்தும் நம்மளுக்கு தேவைப்படுது இயங்க வைக்கிறதுக்கு. நம்ம உடம்ப இயங்க வைக்கிறதுக்கு நம்ம உடம்பு உறுப்பு தேவைப்படுது. இந்த உடம்ப இந்த மாதிரி முறையில அல்லாஹ் உற்பத்தி செய்திருக்கின்றான். சரியாம்மா? ஆமா சார். இந்த மாதிரி ஒரு முறையில அவன் நினைச்ச விதத்துல அவன் எதை விரும்புறானோ அந்த விதத்துல இந்த மனிதனை படைத்திருக்கின்றான். சரியா? இந்த உடலுடைய உள்ள உறுப்பு வச்சதுனாலதான் இவன் இறைவன் அறிய முடியும், இறைவன் பேச முடியும். பேச்சு கிடையாது. உங்களுக்கு சொல்லுங்க. அதனால அறிய முடியாது. கண்டிப்பா அதனால இறைவனை அறிய முடியாது. அந்த ரூஹு அந்த உயிர் மூலமா தான் இறைவனுடைய செய்தியை நம்ம படிச்சு அது மூலமா தான் நம்ம அறிவிக்கப்படும் போது அது இறைவனை அறிய முடியும். அதுக்குதான் அந்த உயிர் தேவைப்படுது. உயிர் இந்த உடம்பு முழுவதும் இயக்கத்திற்கு உடம்பு தேவை. சரியாமா? நீங்க நடக்கிறது, உட்கார்றது, தூங்குறது, வரையில உயிர் சுருக்கமா சொல்ல போனா வாழ்வதற்கு. சரியாமா? ஒரே வார்த்தை வாழ்வதற்கு உயிர் தேவைப்படுது. சொல்லுங்க, வேற சொல்லுங்க. இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கப்பா. நீங்க வாழ்வது உயிர். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உயிர் தேவைப்படுகின்றது. பண்ணி அர்த்தம் சொல்லுங்கம்மா. வேற சொல்லுங்க. அதுதான் சார். அதாவது இறைவனுடைய செய்தியை அறியறதுக்கு உயிர் தேவைப்படுது. ஆமா, உயிர் இருந்தாதான் உங்களுக்கு பேச போறேன் ஆண்டவன். சரி, அப்புறம் அந்த ரூஹ்ன்றது இறைவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை உணர்றதுக்கு அந்த ரூஹ் தேவைப்படுது. ரூஹ்னா என்ன? அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் சார். எனக்கு அந்த நிறைய யோசனைகள் வேண்டும் இந்த விஷயத்தை உணர்றதுக்கு. இது அளவுக்கு எனக்கு புரிதல் வருது அல்லாஹ்வுடைய கிருபையால. இப்ப புரிஞ்சதுக்கு மேற்கொண்டு புரியறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? சொல்லுங்க சார். இப்ப ஒண்ணும் இல்லம்மா. உங்க ரூஹ கொண்டுதான் ஆண்டவன் உறுதிப்படுத்த போறான். இப்ப சொன்னேன்ல 58:22 பிரகாரம் நீங்க ஈமான் கொண்ட பிறகு ரூஹை உங்களுக்கு ஆண்டவன் அப்பாயிண்ட் பண்ணிடுறான். இவருக்கு, இந்த மனிதனுக்கு, இந்த பெண்ணுக்கு நீ எல்லா விஷயம் சொல்லிக் கொடு, உண்மையாக்கி வை, இருதயத்தை உறுதிப்படுத்துன்னு ஆண்டவன் உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டா ஜிப்ரீல. சரியாம்மா? இப்போ இப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப ரூஹுடைய விஷயம் தெரிஞ்சு போச்சு. சரியா? எல்லாம் எல்லாம் கேட்டுக்கிறங்கப்பா. எல்லாம் கேட்டுக்கிறங்க. வாழ்வதற்கு உடம்பு விஷயத்தை எப்படி அறிவீங்க? வஹி மூலமாக அல்லாஹ் அனுப்புறாமா? இது எப்படி உடம்பு அறியுது? அதாவது அது ரூஹ் மூலமா அறியுது சார். எனக்கு தெரிஞ்சு
அது இறைவன் வந்து நமக்கு அந்த செய்தி அனுப்பும்போது, நம்ம அந்த உடம்பால உணரும்போது அந்த அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஹக்கீம்ன்றது. இப்போ அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு அனுப்பும் பொழுது, இப்போ உங்களுக்கு ஒரு ஆயத்த காட்டியே சொல்லிடுறேன். 39வது சூராவில் 23 படிங்க. 39ல 23. இல்ல 23 நெசக்காக 39 படிக்கிறாங்க. 36 படிங்க. யாராவது படிங்க. யாராவது படிங்க. யாரும் 39ல 23 படிங்கம்மா. அல்லாஹ் மிக அழகான செய்திகளை வேதமாக இறக்கி அருளினான். கொஞ்சம் இருங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒழுங்கா பாருங்கம்மா. எல்லாம் பாருங்க. அல்லாஹ் மிக்க அழகான செய்திகள், ஹதீஸுகள். செய்தின்னா நியூஸ்ன்னு, ஹதீஸ்னா நியூஸ் வச்சுக்கிறங்க. அல்லது ஆயத்துன்னு வச்சுக்கிறங்க. அல்லது உண்மைன்னு வச்சுக்கிறங்க. நிறைய கட்டளை எக்கச்சக்கமா இந்த எழுதியிருக்கு. அனுப்பியிருக்கின்றான். உங்களுக்கு செய்திகள் குரான் மூலமா அனுப்பியிருக்கின்றான். அது நிறைய செய்திகள் கிட்ட 6235 செய்திகள் இருக்கின்றன. ஆயத்துக்கள் இருக்கின்றன. கலிமா தைப் இருக்கின்றன. எப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்த லைன். இதில் முத்தஷாபியத்தும் இருக்கின்றன. இதில் முத்தஷாபிகத் இருக்கின்றன. முத்தஷாபிகத் என்றால் நம்மளுக்கு என்ன இதுவரையும் தெரியாது. இதில் முத்தஷாபிகத் இருக்கின்றன 3:7ல படிச்சிட்டீங்க. 3:7ல படிச்சுக்கிறீங்க. முஹக்கமாத்தும் இதுதான் வேதத்தின் அடிப்படையாகும் இந்த புத்தகத்திற்கு. மற்றவை அனைத்தும் இதுதான் வேதத்தின் அடிப்படை. மற்றவைகள் முத்தஷாபிகத் என்று 3:7ல ஆண்டவன் ஸ்டார்டிங்ல சொல்றான். நம்மள முஹக்கமாத்து என்னன்னு தெரியாது. முத்தஷாபிகத். இந்த குரான் 2 வகையா அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். இந்த குரானை 2ஆக அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். ஒரு பாகம் முஹக்கமாத், இன்னொரு பாகம் முத்தஷாபிகத். இது குரானே தெளிவா போட்டு. அந்த முத்தஷாபிகத் வசனங்கள் இருக்கின்றன. நல்ல செய்திகளையே நாம் உங்களுக்கு இருக்கின்றோம். அதில் முத்தஷாபிகத் இருக்கின்றது. இது அடிக்கடி திரும்ப திரும்ப எப்போதும் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஆகும். ஆயத்துக்கள் ஆகும். செய்திகள் ஆகும். அடுத்தது. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ இல்லம்மா கொஞ்சம் முத்தஷாபிகத் அர்த்தம் என்ன இருக்குது? என்ன காக்கா சொல்றீங்க? படிங்க. முத்தஷாபிகத் இருக்கின்றன. அடுத்தது. அடிக்கடி அந்த திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. அதுதான் முக்கியம். விட்டுட்டீங்களா? இது முத்தஷாபிகத் இருக்கின்றன. அடிக்கடி திரும்ப திரும்ப என்ன அரைபாய் போட்டிருக்கிறது? அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப எப்பொழுதும் 24 மணி நேரம் கணக்கெடுத்துக்கணும் சொல்லக்கூடிய முத்தஷாபிகத் இருக்கின்றன. நான் முத்தஷாபிகத்தை நான் இதுவரையும் பார்த்து அந்த ஆயத்துக்களை பார்த்ததும் கிடையாது. அது என்ன என்று நம்ம இதுவரையும் அறியறதுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. படிச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி சொல்றாங்க. முத்தஷாபிகத்னு என்ன இது? அப்படிலாம் நீங்க முன்னோட்டு கண்டுபிடிச்சிருக்கணும், ஓதி இருக்கணும். அதே மும்மல் இருந்திருக்கணும். அது வார்த்தை படிச்சதோட சரி போயிட்டு அது இல்லாம குரான் கிடையாது. இப்போ அடிக்கடி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய முத்தஷாபிகத் அதில் இருக்கின்றன. அடுத்த லைன். தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ கொஞ்சம் அவர்களுடைய தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ. இந்த அஞ்சுதலுக்கு என்ன அரபியாத்து போட்டிருக்குது? இந்த அஞ்சுதல் இறைவனுக்கு அஞ்சுதல் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும். இறைவனுக்கு பயந்து நடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அஞ்சுகிறார்களோ அப்ப இறைவனை பத்தி தெரிஞ்சிருதான்னு 5 முடியும். தெரியாம அஞ்சுவீங்களா?
தெரிஞ்சாதான் அஞ்ச முடியும். அவன் சொல்றான், எவர்கள் தன் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ, பயப்படுகிறார்களோ, நல்லா புரியணும். இப்போ எல்லா செய்திகளும் அதில் முத்தஷாபிஹத் அடிக்கடி சொல்லக்கூடிய முத்தஷாபிஹத் இருக்கின்றன. இந்த 2 விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ, யார் தக்குவாவை அடைந்து விட்டார்களோ, அவர்கள் அடுத்த வாக்கியத்தை படிங்க. அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. கொஞ்சம் எடுத்துங்கம்மா. பயந்த பின்னர் அவர்கள் தோள்கள் தோல் ஒரே தோல், தலையில இருந்து கால் ஒரே தோல் தான் செஞ்சிருக்குது. எலும்புகள் நிறைய, எலும்புகள் போன்ஸ் நிறைய இருக்குது. தோல் ஒண்ணுதான். தோள்கள் கிடையாது, தோல் தான். அவர் தோல் சிலிர்த்து விடுகின்றன. இப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு, அந்த மனிதனுக்கு ரியாக்ஷன் கிடைக்குது. இப்பதான் வகி இறங்குது. நீங்க கேட்டீங்களா இம்தியாஸ், அவங்களும் சொல்றேன் இறங்குது. இப்பதான் அல்லாஹ்விடத்து வகி இறங்குது. ஏன் கேட்டா பயந்துட்டாங்க அவங்க. நல்லா ஓதி கீது உண்மை விஷயங்கள் நல்லா ஆராய்ஞ்சு வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று கண்டுபிடித்த விட வேண்டும், இது ஞான விஷயத்தை கண்டுபிடித்த விட வேண்டும் என்ற எண்ணத்தோட அந்த மனிதர் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இவரை முற்றிலும் சோதனை செய்து எடுத்துக்கொண்டான். இவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தருவதற்கு, குர்ஆன் விஷயங்களை சொல்லித் தருவதற்கு இவரை தேர்ந்தெடுத்து கொண்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் வருது, அவருக்கு வருது. வந்த உடனேயே தோல் தான் கிரகிக்குது. எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. தோல், இந்த தோல் ஸ்கின் இருக்குதா, இந்த ஸ்கின்னு தான் கிரகிக்குது விஷயத்த. சுத்தி உங்க உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிருக்குது. இருதயம் அதுக்குள்ள இருக்குது. ஆகவே இந்த தோல் தான் எல்லா விஷயத்தை வாங்குது. வாங்குன்னா அது மிரண்டு பயந்துருது. என்ன புது விஷயம் இறங்குத, இதுவரை எல்லா விஷயத்தையும் இந்த தோல் உணர்ந்துட்டு இருக்குது, பார்த்துட்டு இருக்குது. இது இதுவரை கேட்காத விஷயங்கள், கேள்விப்படாத விஷயம் இறங்குதேன்னு வந்து இறங்குன்னு தோல் சிலிர்த்து விடுகின்றன. அதிர்ச்சி அடைஞ்சிருது, சிலிர்த்து அடைஞ்சது. ஒண்ணு உஷாராயி வாங்கின விஷயத்தை அல்லாரும் இந்த வகையை வாங்கின விஷயத்தை அப்படியே இருதயத்துக்கு அனுப்பிடுது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இது புது விஷயம். இதை வச்சு கேட்டுக்கிட்டு விட்டு போயிடாதீங்க. இது மேற்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க 10, 15 அர்த்தம் எடுக்கணும். தோல்ண்டா என்ன, நான் சொல்றேன் விஷயம் வருது என்று சொல்றேன். விஷயம் வந்துச்சுன்னா எப்படி வருது, ஏன் நீ சிந்திக்கணும். தோல் தான் கிரகிக்கு நான் சொல்றேன். சரி, என்ன காரணத்துக்காக தோல் கிரகிக்கணும் அப்படிங்க சிந்திக்கணும். இப்போ சும்மா நான் சொல்ற கதமா கேட்டு போய் எந்த பையன் இல்லை தம்பி, சொல்லிட்டு தம்பி, அது பாதி சும்மா உட்காந்துடலாம். தோல் ஃபுல்லா ரிசீவ் பண்ணதுப்பா அல்லாட்ட இருந்து வாங்கி என்ன செய்து உஷாராயி ஸ்டடி ஆகிற பிறகு அந்த அப்படியே உடலுக்குள்ள இருதயத்துக்குள்ள அனுப்புது. நீ தான் லாயக்கான ஆள். அல்லாட்ட வந்திருக்க விஷயம் இது. இருதயம் தான் முக்கியமான விஷயம். எல்லாம் அறிவுறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லாத்துக்கும் இருதயம் தான் முக்கியம். சிந்தனை செய்வதற்கு எல்லாத்துக்கும் இருதயம் தான் முக்கியம் என்று இருதயத்துக்கு அனுப்பிச்சிருது தோல். இருதயம் அந்த விஷயத்தை வாங்கி அடுத்து படிங்க. பயத்தினால் சிலிர்த்துடுகின்ற புது விஷயமா இருக்குது, என்ன இது என்று நடிக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு என்ன தடுமாறுது. அப்புறம் உஷாராகி மொத்தத்தை அல்லாட்டே அந்த விஷயம் இது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய உடம்பு, அல்லாஹ் ஏற்படுத்திய ரூஹு, அல்லாஹ் ஏற்படுத்திய உயிர், அனைத்து மொத்தமா சேர்ந்து நீந்தான் லாய்க்கு என்ன விஷயம் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி இருதயத்துக்கு அனுப்பிடுது. அப்புறம் பிறகு அவர்களுடைய தோலும் இருதயமும் அல்லாவின் ஜிக்கிரினால் பிரகாசம் அடைகின்றன. ஃபுல் விஷயத்தை கேதர் பண்ணிடுச்சு. எது பண்ணிடுச்சு? இப்போ அல்லாட்ட வந்த விஷயத்தை முழு விஷயத்தையும் கேதர் பண்ணி, எது கேதர் பண்ணிச்சு? ஸ்கின் வாங்கிடுச்சு. அப்ப மொத்தமா இருதயம் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுச்சு. இனி அல்லாத விஷயத்தை ஃபுல்லா வாங்கி என்கிட்ட அனுப்பிட்டு அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள காண்ட ஏற்பட்டுருச்சு. இருதயமும் தோலும் 2 பேருமே ஒரு டீல் இறங்கிட்டாங்க. அல்லாட்டேருந்து வர்றது எல்லாத்தையும் என்கிட்ட அனுப்பிடும்.
வர வர அனுப்பிச்சு விட்டுறதா? அனுப்பிச்சு விட்டேன்னா, இந்த அல்லாஹ் வஹிய வேகமாக அவங்க ஜிக்ர் பண்றாங்க. இப்பதான் ஜிக்ர் உதயமாகின்றது. ஜிக்ர் பேசிருக்கிறோமே, ஜிக்ர் எப்படி உதயமாக பார்த்துக்கிறோங்க. எந்த விஷயம், எந்த நேரத்துல ஜிக்ர் உதயமாகிறது, எப்படி கிரியேஷன், ஜிக்ருடைய கிரியேஷன் பார்த்துக்கிறோங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, பேசிட்டு இருக்கும்போது சாசம் கூப்பிட்டுருக்காதீங்க, அவசரப்படாதீங்க. புது விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குள்ள சார் என்னத்த பேசுறதுன்னா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. உள்ளங்களும் உயிரும் வேறு வேற இல்ல ஒன்றா? நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன கேக்குறீங்க பாத்தீங்களா? நான் என்ன சொல்றது பண்ணா, அது நீங்க எல்லாம் சிந்திச்சு பதில் சொல்லணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க எப்ப சிந்திக்க போறீங்க? என்ன கேட்டீங்க நீங்க? உள்ளங்களும் உயிரும் வேறு வேறையா இல்ல ஒன்றா? இப்போ உள்ளம்டா என்ன? உள்ளம்டா என்ன? அது இருதயம் சொல்லியிருந்தீங்க. இருதயம்ன்றது அது ஒரு பார்ட்ஸ் தானே, அது ஒரு உறுப்பு தானே. சரி, உங்க உள்ளத்தில் உள்ளது என்றால், கொஞ்சம் உள்ளத்தில் உள்ளது என்றால் உள்ளம்ன்ற எதை குறிக்குது? அப்போ பேசுறதுக்கு முன்பே யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்ல போறேன், ஒண்ணும் தெரியாது நீ பேச, என்ன நான் பேசுறேன், நான் என்ன பேசுறதுங்க? ஒரு விஷயம் ஒழுங்கா சொல்லிட்டு வந்துக்கிறேன். உள்ளத்துக்கு போயிட்டீங்க, நான் உள்ள இப்ப பேசுனேன் இல்லையே. நான் என்ன பேசுறேன் இது உள்ள பேசாத கவனிக்கல, அது விட்ட சோட்ட முடிஞ்சு போச்சு. இப்படியே பேசி ஒவ்வொருத்தரும் குழப்பிட்டா என்னத்த பேசுறது நம்ம? எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சும்மா கேட்டுக்கிறாங்க. பேசுறது சொன்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பேச போறோம், ஏது கேட்டு சொல்லணும்னு சொன்னா, உள்ளம் ஒன்றா என்கிட்ட நீங்களே சொல்லுங்க இப்ப இத. உள்ளன்னு தமிழ் வார்த்தை தானே, எல்லாம் பேசுவீங்களே. உள்ளத்தோலுக்கு தெரியாதா, உள்ளத்தை இறுதித்தோலுக்கு தெரியாதா, எல்லாம் பேசுவீங்களே. இப்ப என்கிட்ட கேட்டு என்ன செய்ய போறீங்க? 2 ஒண்ணு தானே என்ன செய்ய போறீங்க? 2 வெவ்வேறு என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு கேள்வி வருதுல்ல? ஒவ்வொரு கேள்விக்கு பதில் வச்சு நீங்க பேசுன்னு வாயை திறக்கணும். எத்தனையோ சொன்ன நல்ல பேசும்போது ஒரு விஷயம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னா புரியாம தெரியாமையே பேசிட்டு இருக்கு. எத்தனை சொல்லியாச்சு உங்களுக்கு? உள்ளம்னு தெரியாது, சந்தோஷம் தெரியாது. இது நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றேன், என் பேச்சு கேட்டு நீங்க எப்படி நீங்க தொடர்பு பண்றீங்க? நீங்க பேசக்கூடாது. என் பேச்சு கேட்டு நீங்க எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க, என் பேச்சு கேட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாதுப்பா நீங்க. நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டுலப்பா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம் பேசி அது அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, படிங்கம்மா. பிறகு அவர்களுடைய தோலும் இருதயமும் அல்லாவின் ஜிக்ரினால் பிரகாசம் அடைகின்றன. இப்ப தோலும் இருதயமும் அல்லாவின் பிரகாசத்தில் இப்பொழுது இருக்கின்றன. அல்லாவுடைய பிரகாசம் வந்துருச்சு. அல்லாவுடைய இது ஒளி வந்துருச்சு, இறங்கிருச்சு, மனிதனுக்கு இறங்கிருச்சு. அந்த ஒளியை கொண்டு அவங்க ஸ்கின்னு அவங்களுடைய இருதயமும் பிரகாசத்தை இறங்கிட்டாங்க. பிரகாசம் ஆயிடுச்சு. அல்லாவுடைய ஒளி உங்களுக்கு இறங்கி விட்டது. இப்பொழுது அல்லாவுடைய ஒளியில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. இந்த குரான் ஒரு ஆயத்தை புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ் தேவைப்படுதுப்பா. உங்க உடம்பும் உங்க இருதயமும் உங்களுடைய தோலும் உங்களுடைய ரூஹும் எல்லாம் எப்படி வேலை அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டன. இதுல என்ன புரிஞ்சிருப்ப? எந்த காலத்துல இந்த ப்ராசஸ் நீங்க உங்க நடக்க போகுது? எப்ப நடக்க போகுது? உங்க ஸ்கின் எப்ப வேலை செய்ய போகுது? உங்க இருதயம் எப்ப வேலை செய்ய போகுது? எப்ப ஜிக்ர்ல நீங்க பிரகாசம் அடைய போறீங்க? அல்லாஹ்வுடைய ஒளி அடைய போறீங்க? இப்பதான் ஜிக்ர் உதயமாகுது. ஜிக்ர்ன்னு தேவையான உள்ளுணர்வு, அந்த உணர்வு பேட்டு பேசுற எழுதுறீங்க.
ஜிக்கன் என்னே தெரியாத சொல்லிட்டு இருக்கும்போது, புரிஞ்சுட்டு இருக்கும்போது, அது உள்ளுணர்வு, உள்ளுணர்வு பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த மாரி நெறைய பார்த்துருக்கிறேன். நீங்க உங்க பயான்ல பேசுறதெல்லாம் பார்த்தேன். உள்ளுணர்வு, உள்ளுணர்வு. என்ன உள்ளுணர்வு? உள்ளுணர்வு அர்த்தம் தெரியாது. அதுக்கு உள்ளுணர்வு நீங்களே பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு விஷயம் நீங்க யோசிக்காம, எதுவும் புரியாம தப்பு தப்பா பேசுறீங்க, பேசாதீங்கன்னு சொல்றேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ஒரு விஷயம் பேசுறதுக்கு முந்தி. அந்த விஷயம் புரியறதுக்கு 1 வருஷம், 2 வருஷம் ஆகும். இந்த குரான் சம்பந்த விஷயம் புரியறதுக்கு 1 வருஷம், 2 வருஷமாவது ஆகும். ஒழுங்கா சிந்தனை செஞ்சீங்கன்னா. இந்த மாரி இருக்குது. இந்த மாரி உங்களுக்கு ஜிக்ரு, முத்தஷாபிஹத் இந்த குரானுடைய செய்திகள், பயப்படுறது, அப்புறம் தோல் சிலிர்க்கிறது, அப்புறம் இருதயமும் தோலும் அல்லாஹ்வுடைய இது ஜிக்ரை கொண்டு இந்த ஜிக்ர்னா அல்லாஹ்ன்னு வந்து செய்தி. ஜிக்ர் மூலமா அல்லாஹ் வந்து பேசுவான். அதையும் புரிஞ்சுக்கங்க. ஜிக்ர் மூலமா தான் அல்லாஹ் உனக்கு பேசுவான். வேற எந்த உங்க சொந்த பாஷையில எந்த உலகத்துல எந்த பாஷையும் பேச மாட்டான். அவ்வளவு ஜிக்ர் மூலம் தான் பேசுவான். அது ஏற்கனவே 8:2 பார்த்துட்டேன். 8:2 சொல்லிட்டேன். ஜிக்ர் மூலம் தான் உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்லி தரணும். அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னமல் மூமினூன் அல்லஸீன இஸா ஸிக்ரல்லாஹ வஜிலத் குலூப். அல்லாஹ்வுடைய ஸிக்ரினால் அவர் இதயம் பயந்து நடுங்கிவிடும். அதே நடுக்கம் பயந்தங்கிவிடும். ஸிக்ரினால். இந்த ஆயத்து பக்கத்து 8:2 எழுதிக்கிறங்க. 8:2 இது பக்கத்துல எழுதிக்கிறங்க. எது 39:23 பக்கத்துல 8:2 எழுதிக்கிறங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுன்னா, சும்மா ஏதோ நினைச்சு இப்ப கதை கேட்டு போயிடாதீங்க. நீ கேட்டு கதை மாரி விட்டுட்டு இருக்கனால தான் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். ஒரு விஷயத்த சொன்ன விஷயம் ஒழுங்கா புரிஞ்சுகிட்டு, மேலும் மேலும் ஆராய்ச்சி செஞ்சு, இது உண்மையான விஷயம் இப்படிதான், கரெக்ட் தான் அப்படின்னு நீ உண்மைப்படுத்த நீங்க உண்மைய சொல்லணும். சரியா இருக்குன்னு சொல்லணும். கதை சொல்லிட்டு இருக்கல. குரான் ஆயத் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. எப்படி அத புரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. எப்படி இந்த ஆயத்த புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி தர்றேன். அந்த ஆயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ஆயத்துக்கள் சப்போர்ட்டா இருக்கு, அதையும் உங்க சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக கவர்ந்து கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. என்னதான் நான் சொல்றேன்னு கேளுங்க. கேட்டு முடிச்ச பிறகு 1 வாரம் 10 ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாரி சொன்னீங்க. இதுல இப்படி வருது, இப்படி வருது சொன்னா சந்தோஷமா நல்லா இருக்கு. அதான் ஓதுற முறை சிந்திக்கக்கூடிய முறை அதான். ஓதுறதுக்கு வந்து குறைஞ்சது 10 வருஷமாவது ஓதுனா தான் புரியும்னு யாருக்கா சொல்லியாச்சு. 10 வருஷம் நீ குரான் ஓதி என்னதான் சொல்லியிருக்குதுன்னு புரியறதுக்கு 10 வருஷமாவது ஆகும். அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள கேள்வி பதிலுக்கு வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது சரியா, தவறான்னு முதல்ல பாருங்க. சரியா இருந்துச்சுன்னா, மேற்கொண்டு இத விட நல்ல விஷயம் கண்டுபிடிக்கணும்னு நீங்க போங்க. அதான் ஓதுற முறை. மனுஷன் பேசுற பேச்ச கேட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவான். அல்லாஹ் சொல்றத கேட்டு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை அமைச்சுக்கங்க. கேள்வி என்ன நிப்பாற்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த குரான் சம்பந்தப்பட்ட அறிவு வளர ஆரம்பிக்கும். சொல்லிட்டேன். திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கிறேன். என்னைக்கு அல்லாஹ்விடம் தவிர வேற யாரும் கேட்க மாட்டேன்னு எண்ணத்தோட உட்கார்ந்து ஓதுறீங்களோ, இன்னைக்கு தான் நீங்க நம்ம உருப்பட முடியாது. இப்ப இம்தியாஸ்க்கு சொல்றேன். இது இப்ப 28, 39, 23 புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சார். இப்போ உங்களோட கிருபையால ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. இப்ப இத நீங்க வேகமா சிந்திங்க. எல்லாரும் எல்லாரும் சிந்திக்கணும். இவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் எல்லா பெண்களும், எல்லா ஆண்களும் சிந்திக்கணும். சிந்திச்சு எனக்கு பதில் தேவை எனக்கு. நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அத விட்டுருவீங்க நீங்க. அது சிந்திச்சிருந்தா உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அழகான முறையில் பேசலாம். இந்த செல்வராஜ் எல்லாம் யோசிச்சு, பேசிட்டு கேட்கிற கேள்வி. அவருக்கான பதில் சொல்லிட்டுருக்கிறேன். இந்த மாரி தன்னால யோசிக்கணும். யோசித்து சிந்திச்சு, உங்களுக்கு கிடைக்கிற அழகான பதில் சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு புதிய விஷயம் ஒண்ணு வருது. அவருக்கு அப்படியே இந்த மாரி இது யோசிச்சு பாருங்க. அவர்ட்ட தான் கேட்டேன். இந்த உயிர் வந்து உடம்புக்கு என்ன உதவி செய்யுது? என்ன பிரயோஜனம்? இந்த உயிரால இந்த உடம்புக்கு என்ன பிரயோஜனம்? அப்படின்னு கேட்டேன். கேட்டேன். இப்ப ஸ்ராய் ஒரு பதில் சொன்னாரு. அது சொன்னோனே அடுத்த செகண்ட் இன்னொரு பதில் வந்துருச்சு. அப்ப ஏன் காப்பாத்தன்னு கேட்டேன். இந்த மாரி தான் குரான் ஓதுற முறைப்பா. இதான்ப்பா பேசுற முறை. இப்படிலப்பா நீங்க எல்லாரும் பேசணும். அதுக்குள்ள நான் பேசிட்டு இருக்கிறேன்.
நீங்க ஒரு பதில எடுத்து அந்த பதில் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா, இதுக்கு இந்த மாரி வருதுன்னு நான் வேற விஷயத்த எடுத்து காட்டுறேன். இப்படி இருக்குதா? அப்ப இதுக்குன்னு பதில் சொல்றீங்க. அப்ப உங்க சிந்தனை தூண்டு வரும். எடுத்தோனே இது அது கேட்டீன்டா, அது தப்பான கேள்வி, தப்பான முறை அது. அவங்க அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே அறிவு குடுத்துக்கிறான். அவனுடைய அறிவ கொண்டு தான் அவன் உயிர கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ் படைப்புல எல்லாத்துக்கும் அறிவையும் எதையும் குடுத்து சிந்தனை சக்தி எல்லாம் வச்சு தான் படைச்சிருக்காங்க. இந்த குரானே உங்கள்ட்ட வச்சு தான் படைச்சுக்கிறான்ப்பா. இந்த குரான உங்க இருதயத்த வச்சு தான் படைச்சுக்கிறான்ப்பா. அவருக்கு பூமியில் பல ஆயத்துக்கள் இருக்கின்றன. அவருக்குள்ளேயும் இருக்கின்றன. உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? ஒவ்வொருத்தனையும் கேட்கிறான் ஆண்டவன். உற்று நோக்கி பார்த்தீங்களா? இவ்வளவு படிச்சுட்டு, அத விட்டுட்டு எவன்ட்டயும் போய் என்ன கேட்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டான். ஆனா பொதுவா சொல்லிட்டான். 51:19 சரி நம்பர் என்ன தம்பி? ஷாஹிதா நம்பர் என்ன? 51:19 21 சார். 51 ஆமா. 51ல 21. 21 அதுல படிச்சு பாத்துங்கப்பா. அவங்க உள்ள குரான் வச்சுதான் போய் அவங்க படிச்சிருக்கிறான். அவனுக்கு ஞானம் முழு ஞானத்தை வச்சுதான் படிச்சிருக்கிறான். உன்னவங்க என்ன பண்ணு? அது உற்று நோக்கி பார்க்க வேண்டாமான்னா என்ன பார்த்தோம்? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? வெளிய எடுக்க வேண்டாமா அத? எடுத்து வாழ வேண்டாமா? இஸ்லாமிய வாழ்க்கை வாழ வேண்டாமான்னு கேட்கிறான்ப்பா. அது எல்லாம் ஒண்ணும் படிக்க கிடையாது. அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு என்னத்த தேவையில்லாத கேள்வி கேட்டு இப்படி ஓத முடியாது. நான் எத்தனை திரும்பியும் சொல்றேன். நீங்க உங்க அறிவை உபயோகப்படுத்துங்க. உங்க நல்ல அறிவை குடுத்துருக்கிறான். நிறைச்சு வச்சு எல்லாரும் நிறைச்சு வச்சு அனுப்பிச்சுக்கிறான். ஆணுங்க, பெண்ணுங்க அறிவு வச்சு அந்த அறிவை ஒதுக்கி தள்ளிட்டு உலக வாழ்க்கை வாழ்ந்திருக்கனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாத இதான் வீணான செயல்களும் பேச்சிலிருந்து விலகி இருப்பார்கள். யாரு? உண்மையான மூமின்கள். வீண் பேச்சு, வீண் செயல், வீணான எண்ணங்கள், இது மூன்றிலிருந்து விலகி இருப்பார்கள். அவங்க மட்டும்தான் மூமின்களே வெற்றி பெற்று விட்டார்கள். படிங்க 23 1 2 படிங்க. 23ல 1 2 படிங்க. ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். நிறுத்துங்கப்பா. எடுத்தெடுப்பிலேயே எல்லாத்துக்கும் ஈமான் கொண்டவர்கள் 58 22 பிரகாரம் எவர்களெல்லாம் ஈமான் கொண்டார்களோ நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். எடுத்தெடுப்புல ரிசல்ட். அவங்க எப்படி இருப்பாங்க? 2 3 4 5 6 7 8 9 10 முதல் 10 ஆயத்து இருப்பாங்க. அடுத்து 2 என்ன போட்டிருக்குது? அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் சலாத்தில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். தங்கள் சலாத்தில் அடுத்து என்ன சலாத்? அவர் சலாத்து உள்ளச்சம் தக்குவாவுடன் இருப்பார்கள். தக்குவா இல்லாம எதுவும் குரான் கிடையாது, புரியாது. இந்த தக்குவா இல்லாமல், இந்த உள்ளச்சம் இல்லாமல், உள்ளம் கேட்டீங்கல்ல, இந்த இருதயம், இந்த இருதயத்துக்கு ஏற்படும் பயம் இல்லாமல் அந்த உலகத்தை வாழ முடியாது. உள்ளச்சத்தோடு தன் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். அடுத்தது, இன்னும் அவர்கள் வீணான பேச்சு, செயல் ஆகியவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள். இதெல்லாம் முக்கியம்ப்பா. ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவள் என்னென்ன எப்படி நடந்து கொள்வார்கள்? வரிசைக்கு சொல்றான். சலாத், அடுத்தது இந்த இருந்துச்சு. வீணான பேச்சு, செயல் விலகி இருப்பார்கள். இது பேசுறதுக்கு முந்தி ஒரு பேச்சு பேசி எல்லாரும் சொல்றேன். எல்லாம் யாருன்னா சொல்றேன். எந்த பேச்சு பேசினாலும் இந்த பேச்சு, நான் கேட்கிற கேள்வி, நான் சொல்ற ஒரு பதிலு மக்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா இல்லையா என்பதை தீவிரமா சிந்தனை செய்த பின்னர் தான் வாயை திறப்பார்கள் அந்த விஷயத்தை வெளியே சொல்வதற்கு. இதுதான் குரானை ஓதக்கூடிய மனிதனின் செயல் ஆகும். புரிஞ்சுக்கிறேங்க. முதல்ல என்ன சொல்ல மத்தியில் ஆண்டவன், அவர்கள் வீணான பேச்சு செயல் விலகி இருப்பார். எப்போது கப்சு வாய் மூடு. நீ குரானை ஓதி இந்த வாய் மூடி முடிஞ்சு போச்சு. இருதயம் மட்டும் தான் திறந்துருக்கணும். இருதயம் மட்டும்தான் விசாலமாகிட்டே போகணும். அந்த இருதயத்தை விசாலமாகிறது நீ வாயை மூடினாதான் இருதயத்தை கை வைப்பான் இறைவன். இல்லை ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த குரான் புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு வேலை இருக்குது.
இந்த உடம்பு ஒவ்வொரு உறுப்பும் எப்படி வேலை செய்யுது கேட்டாங்கல்ல. உறுப்பு இந்த மாதிரி வேலை செய்யுது. குர்ஆன் அறிஞ்சுக்கிறதுக்கு உன் கண் பார்வை, நீ கேட்கும் பேச்சு, வீணான பேச்சு பக்கம் இந்த காது கேட்கக்கூடாது. வீணான பார்வை பக்கம் இந்த பார்வை போகக்கூடாது. வீணான பேச்சு வாயில வரக்கூடாது. உறுப்பு பார்த்து உறுப்பு எல்லாம் வேலை செய்ய பார்த்தீங்களா? வாய், உதடுகள், நாக்கு, பல்லு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது பேசுது. இந்த செவி 2 செவி பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, உமக்கு 2 செவிகளை தரவில்லையா? 2 உதடுகளை தரவில்லையா? 2 பார்வைகளை தரவில்லையா? என்ன செய்து சொல்றான்ப்பா? இந்த ஆர்கன் எதுக்காக சொல்றான்? இந்த ஒவ்வொரு ஆர்கன்லயும் ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. அத நீங்க முதல்ல உணரணும். இந்த விசேஷமான சக்தியை கொண்டு நீ உன்னைய காப்பாத்திக்கணும். நீ உன்னை மனுஷனா கொண்டு வரணும். மனுஷன் ஆக்கணும் நீ. இத வைத்துக் கொண்டு தான் இருதயம் தன்னால எல்லாம் தொறந்துரும். இருதயம் தொறக்கப் போகுது. இப்ப இருதயம் தொறந்தாதான் அல்லாஹ் உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்குவான். நீங்க வெற்றி பெறுவதற்கும், அல்லாஹ்வுடைய நியூஸ் உள்ள இறங்குவதற்கும் அல்லாஹ் உங்கள் இருதயத்தை விரிவாக்குவான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். ரசூல பார்த்து சொல்றான் ஆண்டவன். நாம் உமது இருதயத்தை விரிவாக்கவில்லையா? கண்ணை விரிவாக்கணும்னு சொன்னான்னா, காத விரிவாக்கணும்னு சொன்னான்னா, வாய விரிவாக்க சொன்னேன் இல்லையே, இருதயத்தை விரிவாக்கவில்லைன்னு கேட்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப இருதயத்தான் இப்ப எல்லா இருதயத்தை உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யணும்ப்பா, இருதயம் வேலை செய்யணும்ப்பா, ஃபேக்டரிப்பா இது. அவ்வளவு விஷயத்தையும் வாங்கி ஜீர்ணிச்சு, உண்மையான ஞான விளக்கத்தை எடுத்து, நீ வாழ்றதுக்காகதான்ப்பா இந்த இருதயம். நீ கண்டுபிடிச்ச விஷயம் உன்னை மட்டும் தான் வாழ வைக்கும். மத்த குடும்பத்துல யாரையும் வாழ வைக்காதுப்பா. எந்த மனிதனையும் வாழ வைக்காதுப்பா அது. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. இது மூசா நபிக்கு அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவனே என் இதயத்தை விரிவாக்கி வை. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய வேலைகளை சுலபமாக்கி வை, ஈஸி ஆக்கின்னு சொல்றாங்களே. இப்ப எது வேலை செய்யுது உங்களுக்கு? ஞானத்தை அடையறதுக்கு எது தேவைப்படுது? இருதயம். கை, காலு, மூக்கு, கண்ணு வாய்க்கிறது கிடையாது, இருதயம். இவ்வளவு விஷயத்தை எப்படியெல்லாம் ஓதி, எப்படிலாம் சிந்திக்கணும், என்ன விஷயம் சொல்லப்படுகிறது, எப்படி ஆராயணும்ப்பா உங்களுக்கு? ஒண்ணு ஆராயும் ஓதாம அதுதான் சொன்னா 10, 15 வருஷம் ஆகும் எனக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு வெயிட் பண்ணுங்க. எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு முந்தைய 15 வருஷம் வெயிட் பண்ணுங்க. நான் உயிரோட இருந்தேன்னா பதில் சொல்றேன் உங்களுக்கு. 10, 15 நிமிஷம் ஆகும் ஒரு விஷயம் புரியறதுக்கு. கஷ்டப்படணும். அவ்வளவு ஈஸியாலாம் நீங்க நான் சொல்றேன் பதில் சொல்றதுனால எந்த நன்மை அடைய மாட்டீங்க நீங்க. போனதான் சொன்ன கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காரு என்று ரசூல்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். நீங்க யாரும் ரசூல்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. பதில் சொல்லிட்டான்டா உனக்கு நஷ்டம். உனக்கு நஷ்டம் அடைவான், துன்பத்தை அடைவான்னு சொல்லிட்டு. இவ்வளவு சொல்லி கேள்வி என்ன பண்ண தானே சிந்திக்காம கேள்வி கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்பேன், அல்ல யோசிப்பேன். அதான் யோசிக்க அறிவும் கொடுத்துட்டான், சிந்தனை அறிவும் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டானே. கொடுத்தெல்லாம் இவ்வளவு உபயோகப்படுத்த ஒத்துக்கிட்டு எவன்கிட்ட போய் உருப்படாவிட்ட போய் இந்த கேள்வி பதில் சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இப்படியா பேசுறது? நம்ம கிடையாது. மாத்திக்கங்க ஒவ்வொருதையும் சொல்றேன். பேச்ச மாத்திக்கிறங்க, செயலை மாத்திக்கிறங்க, எண்ணங்களை மாத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி வேண்டாம். நம்ம எதுக்கு வேணாம் உருப்பட நம்ம உருப்பட மாட்டோம். இன்னும் இந்த கேள்வி எனக்கு எந்த உறுப்பு நான் முன்னேற சொல்லுங்களேன். அண்ணா உனக்கு அறிவை கொடுத்துட்டான். இந்த உனக்கு தகுப்ப இறைவன் பக்கத்துல இருக்கிறான். பிடரி நரம்பில் சைமா இருக்குன்னு சொல்லிட்டான். கேள்வி அவன்கிட்ட. அப்ப அவனை விட்டுட்டு யார்கிட்ட கேட்க போறீங்க? படைச்சவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த கொடுத்த புக்கை கொடுத்தவன்கிட்ட விட்டுட்டு என்னதான் செய்ய போறீங்க நீங்க? என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம திருந்துறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். நம்ம திருத்துறதுக்கு வழியை இருதயத்தை ஒழுங்கா ஷேப்ப கொண்டாடணும். கிறிஸ்டல் கிளியரா கொண்டாடணும். தீட்டுறதான் ஜொலிக்கும். அந்த மாதிரி இருதயத்தை கொண்டாடணும். அதுல மும்முரம் நிக்கணும். அதான் சொல்றேன் உங்களுக்கு. பூமியில் பல ஆயத்துக்களை நாம் உண்டாக்கி அடுத்திருக்கிறோம். உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. அதை உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா? இவ்வளவு சொன்னப்ப உற்று போய் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அவன்கிட்ட போய் இதை கேட்பேன்னுண்டா அவங்க சந்தோஷம். அவங்க சந்தோஷம். எவ்வளவு முன்னேறதுக்கு ஆசைப்படுற என்னன்னு கேட்பான். அல்லாஹ் பக்கத்து இருக்கிறான். அவனை விட்டுட்டு எவனை விட்டுட்டு அல்லாஹ் ஒடிக்கு தள்ளிட்டு
எவன்ட்ட கேக்குறீங்க தப்பான அதுவே பெரிய ஷிர்கான காரியம். அல்லாஹ்வை நீங்க மதிக்க வேண்டிய முறையில் மதிப்பதில்லைன்னு சொல்றான் படிச்சிருப்பீங்க. இந்த வார்த்தை இருக்குதுல்ல. அல்லாஹ்வை அவர்கள் மதிக்க வேண்டிய முறைப்படி மதிப்பதில்லைன்னு படிச்சிருக்கீங்களா? குரான்ல படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? பின்ன 17:111. உங்களுக்கு இருக்குதா? அப்ப இதான் மதிக்கல. நான் தானே உன்ட்ட குரான் குடுத்தேன். நான் தான் இந்த வார்த்தை நான் சொன்ன புதிய வார்த்தை யாருக்குமே தெரியாத புதிய விஷயம் உலகத்துல அனுப்பிச்சிருக்கிறேன். இது புரிஞ்சுக்க, நான் கேட்டுக்க, உனக்கு கத்து தர்றேன், எல்லாம் தர்றேன்னு சொன்ன பிறகு, நீ இப்ப வந்து போயிட்டே இரு. நான் எவன்ட்ட கேட்பேன்னு நான் என்ன பண்றது அதுக்கு மேல? அல்லாஹ் மதிக்கல. மதிக்க வேண்டிய முறைப்படி மதிப்பதில்லை. இப்ப என்ன சொல்லப் போறீங்க? இப்ப எல்லாம் யாரையும் அல்லாஹ் மதிக்கிறது கிடையாது. தான் போன பாதை தான் வீணான பேச்சில் வெளியிருப்பார்கள். அவங்க மட்டும் தான் அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் மதிப்பான். வீணான எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்கள் யார் தன்னை விலகிக் கொண்டார்களோ, அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வையே பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வையே நினைச்சிட்டு இருப்பார்கள். இதைப் பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஸிக்ரு எப்படி உதயமாகிறது ஒருத்தனுக்குன்னு சொல்லிட்டேன். இனிமே ஸிக்ருக்கு வந்தா எல்லா புஸ்தகம் போட்டிருப்பாங்க எல்லாரும். உள்ளுணர்வு, வெளியுணர்வு மண்ணாங்கட்டின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸிக்ர் எவனுக்கும் தெரியும். இந்த அருக்கு ஸிக்ர் எப்போ உதயமாகுது கரெக்ட்டா ஆண்டவன் குரான் விளக்கம் சொல்லியிருக்கிறான். இதையும் படிக்கிறது கிடையாது. என்னம்மா வாயில வந்த மாரி குரான் எழுதினவனுங்க எல்லாரும் குரான் தெரியாத மனிதர்கள் தான் குரான் எழுதிக்கிறாங்கப்பா. அது சொல்லிருங்கப்பா. குரானே தெரியாதவன், குரானை தொடாதவன், குரான் என்னன்னு புரியாதவன் நீங்க வச்சுட்டு உலகத்துல உள்ள அனைத்து குரான் தான். இதை நீங்க வச்சது இல்ல. உலகத்துல எல்லா மொழிகளும் இந்த குரான் அனைத்தும் முட்டாள்கள் எழுதிய குரான் தான். அதை புரிஞ்சுக்கங்க. வாங்கி தான் திருத்த சொல்றேன். வாங்கி தான் ஏதாவது வாங்கிக்கிறங்க. அரபி வார்த்தை ஒத்து போகுதா? அரபி போட்டா அதை செக் பண்ணி ஃபர்ஸ்ட் குரான் மாத்துங்க. குரான் ஆக்கு முதல்ல. அதுக்கப்புறம் ஓத ஆரம்பிங்க. இதுக்கு தான் சொன்னேன் 10 வருஷம் ஆகும்ன்னு சொல்றேன். அத புரிஞ்சுக்கணும் முதல்ல. எதுக்கு 10 வருஷம் 10 வருஷம் சொல்றதுக்கு காரணமே, குரான வாங்கிட்டு அரபிய பார்த்து, இந்த அரபி மொழிக்கு தோதா இந்த பக்கம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அரபி தெரியலையா? அரபி தெரிஞ்சவங்க யாரையாவது அவர வச்சுக்கிட்டு கேட்டுக்கணும். இந்த ஜிக்குன்னு போட்டுருக்கு என்ன இதுக்கு என்னங்க போட்டிருக்கீங்க? உள்ளுணர்வு என்ன அர்த்தம் நீங்க போட்டுருக்கீங்க. எங்கேயாவது குரான்ல ஜிக்ர் என்றால் உள்ளுணர்வு என்று குரான் எங்கேயாவது சொல்லியிருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி போடாம இருக்கும்போது, சொல்லாம இருக்கும் புதிய வார்த்தைன்னு தெரிஞ்ச பிறகு, அவன் போட்டு வச்சுக்கிறானே, இப்ப எழுதினவன் யாரு? சரி எழுதிட்டு போறான். உங்களுக்கு அறிவு இருக்குல்ல? நீங்க சிந்திக்கணும்ல? குரான ஒழுங்கா சீர்திருத்திக்கிறங்க. வாங்கி. அதுக்கப்புறம் ஓதுங்க. எதெல்லாம் தப்பு தப்பா போட்டுறாங்களோ, அடிச்சிட்டு, நீங்க ஒழுங்கான அல்லாஹ் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல வைங்க. சலாத், சலாத், சலாத் தான் வைக்கணுமே தவிர, தொழுக, தொழுக, தொழுக இத செய்யாதீங்க. உனக்கு சலாத்துக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாம எப்படி இதுக்கு தொழுகைன்னு போட்ட? இப்ப தொழுகைக்கு அர்த்தம் சொல்லு அப்போ. இப்ப தொழுகைன்னு வந்துச்சுல்ல, அதுக்கு அர்த்தம் சொல்லு அப்போ. அதுவும் தெரியாது. அப்ப எதுக்காக போட்ட? இதான் வீணான பேச்சு, செயல். புரிஞ்சுக்கிறங்க. ஒருத்தர் சொல்றேன். இப்ப என்ன செய்ய போறீங்க இதுக்கு? தெரியாத விஷயத்துக்கு தெரிஞ்ச மாரி போட்டுறது. அப்புறம் அதிலேயே நிக்கிறது எல்லாரும். அதுக்குள்ள சண்டை சச்சரவு வேற. சரி அத விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சொல்ல முக்கியமான விஷயம், எந்த விஷயத்துக்காக வந்தது? இந்த உடலுக்கு உயிர் எந்த வகையில் உதவி செய்கிறதுன்னு தான் கேள்வி இப்போ. இப்ப எல்லாம் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. ஆளுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. அந்த பதிலுக்கு உங்களுக்கு அடுத்த சிந்தனை செய்யறத ஆயத்த சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். அதுக்கு சிந்தனை ஆயத்த சொல்லிட்டேன். நீங்க சொன்ன பதில் சரியா, தவறான்னு சிந்திப்பதற்கே உங்களுக்கு ஆயத்த காட்டிட்டேன். இதான் ஓதுகின்ற முறை. இதான் நம்ம கலந்து ஆலோசனை செய்து கொள்ளலாம். அப்போ கலந்து ஆலோசனை செய்து கொள்ளலாம்டா, நீங்க ஒரு விஷயத்த ஓதி, இந்த ஓதி அதுக்கு அர்த்தத்த கிடைச்சு, அந்த அர்த்தத்துக்கு ஒத்து இந்த ஆயத்துக்கெல்லாம் வருது. இப்ப இந்த விஷயம் எப்படி இருக்கும்? அப்படி இது பேசுறது தான் கலந்து ஆலோசனை. அர்த்தம் கேட்கறதுக்கு கலந்து ஆலோசனை. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதுக்கு அர்த்தங்க. அது கலந்து ஆலோசனை கிடையாது. அப்படி கேட்கறது ஒண்ணுதான், ஓதாம இருக்கிறது ஒண்ணுதான். ரொம்ப கஷ்டப்படணும். இருதயத்த சீர்திருத்தணும் முதல்ல.
இது இல்லாம குரான் கத்துக்க போறேன், செய்ய போறேன்னு நினைச்சிடாதீங்க. ஓத போறேன்னு நினைச்சிடாதீங்க. சுத்தி வச்சிருக்க வேண்டியதுதான். அதான் அல்லாஹ் சொல்லிட்டானே, ஏழைகளை சுமக்கும் கழுதைன்னு சொல்லிட்டான்ல. என் முதுகுல கழுதை முதுகுல இது வச்சுட்டோம்னா, மூட்டை வச்சுட்டோம்னா என்ன தெரியும்? உப்பு மூட்டை இருக்குதா? புத்தக மூட்டை இருக்குதா? அரிசி மூட்டை என்ன தெரியும்? அப்புறம் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான். எந்த லாபம் கிடையாது கழுதைக்கு. அதே மாரி ஏழைகளை சுமக்கும் புக்க தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூட்டம் நானும் சொல்றேன். நான் சொல்லல. ஆணும் சொல்றேன். என்ன பிரயோஜனம்? குடுத்த புத்தகத்த ஓதி சிந்தனை செய்யாம, சும்மா தூக்கி வச்சுட்டு என்ன லாபம்ன்னு கேட்கிறான். நான் சொன்னதே படிச்சிருக்கேன் என்ன லாபம்ன்னு கேட்கிறான். ஆகவே, இப்பொழுது நீங்கள் உணரக்கூடிய விஷயம், இந்த தேகம், உடம்பு, இந்த உயிர், இந்த ரூஹுக்கு சொல்லி ரூஹ் என்ன? 2 விதத்த படைச்சுக்கிறான்டா. ரூஹுண்டா ரூஹுல் அமீன படைச்சுக்கிறான். ரூஹுல் அமீன கொண்டு தான் உங்களுக்கு உறுதிப்படுத்த போறான். ஈமான் கொண்ட பிறகு. அதுக்கு முந்தி ரூஹ ஊதி தான் உங்கள மனுஷன் உண்டாக்குனான். ஆகவே இந்த அல்லாஹ்வுடைய ரூஹ் பல விதத்தில, பல முறையில பிரிச்சு நிக்குது அப்படியே. அந்த ரூஹ் எங்கேருந்து வருது? ஞானமிக்க இறைவனிடமிருந்து வருகின்றது. ஞானமிக்க இறைவனிடமிருந்து வருகின்றது. அந்த ஞானமிக்க இறைவனை அறிவதற்கு இந்த ரூஹுல் குதுஸ், ரூஹுல் அமீன், இந்த ஜிப்ரீல் மூலமாக தான் நீங்க ஆண்டவனை அறியறதுக்கு வழியை ஏற்படுத்தப் போகிறார் அவர். யாரு? அந்த ஜிப்ரீல். இந்த பாக்கியத்தை அடைஞ்சது, இந்த ஜிப்ரீல வச்சு அடைஞ்ச பாக்கியத்தை அடைஞ்சது ரசூல் மட்டும்தான். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். 53:17 ஒரு விஷயத்த எடுத்தோமா, எப்படி பார்த்தீங்களா? என்னென்ன ஆயத்துக்கெல்லாம் வந்து கொலுவுது பார்த்தீங்களா? செய்றது பார்த்தீங்களா? ஒரு விஷயம் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வந்தா அதுக்கு 4 ஆயத்து. ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்கு 4 ஆயத்து. உண்மை வார்த்தை சொன்னோம்னா அதுக்கு ஒரு 4 ஆயத்து. இப்படியா வருகின்றது. இது படிச்சுக்கிருங்கப்பா. 53ல 17 படிங்க. மாஸாகல் பஸ்ஸரு வமா தகா லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. அந்த 17க்கு முன்னால 16 படிங்க. 53ல 53 1லிருந்து 17 வரை ஜிப்ரீல் வந்த விஷயம், எப்படி ரசூலை சந்திச்சார் விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஜிப்ரீல் எப்படி வந்தாரு? எந்த விதத்துல வந்தாரு? எப்படி நெருங்குனாரு? அவ்வளவும் அல்லாஹ் அப்படியே கதை ஸ்டோரி நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி காட்டுறான். இது ஒவ்வொருத்தனும் அடைய வேண்டும். இப்படி அடைஞ்சால் ஒரே ஆளு நபி முஹம்மத் அவங்க மட்டும்தான். மத்த எவன் தொட்ட என்னன்னு தெரியாது. அப்ப எந்த மாரி அவங்க இந்த குரான புரிஞ்சுக்கிறதுக்கும், அல்லாஹ் யாருன்னு அறிஞ்சுக்கிறது என்ன மாரி வேகமா வாழ்க்கை இருந்திருப்பாங்கன்னு நீங்க பார்த்துக்கணும். இதுலேருந்து பார்க்கணும். என்ன மாரி இந்த மனிதர் இருந்திருப்பாங்க. எப்படிப்பட்ட செயல் உடையவரா இருந்திருப்பாரு. ஜிப்ரீல் இழுத்துட்டாரா? உதவி செய்றேன்னு சொல்லிறான்டா. வந்து உதவி செஞ்சுட்டு இருப்பான்டா. நீங்க ஈமான் கொண்ட பிறகு உறுதிப்படுத்திட்டே போவான். ஆனா ஜிப்ரீல் இந்த விதத்துல உங்களுக்கு 53 1லேருந்து 17 வரை நடந்த விஷயம் ஒவ்வொருத்தரும் நடக்கணும். அப்படி நடந்த விஷயம் யாரும் கிடையாது. அப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்போ 16, 17 படிங்கப்பா. அந்த 53ல 16, 17 படிங்க. சித்ரத்துல் முன்தஹா என்னும் மரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து விடவும் இல்லை. 15 5ல இருந்து படிக்கணும் காக்கா. படி. மிக்க வல்லமை உடையவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மிக்க வல்லமை உடையவர் யாரு கற்றுக் கொடுத்தார்? நபிக்கு காக்கா. நபிக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா விஷயம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறங்க தம்பி. எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. இது ரசூல் மட்டும்தான் செஞ்சான்னு சொன்னேன். இப்போ நீங்க 58, 22 பிரகாரம் ஈமான் கொண்ட பிறகு ஜிப்ரீலை ரூஹை உங்களுக்கு அவன் ஏற்படுத்தி விட்டான். இந்த மனிதனுக்கு எல்லா உதவியும் செய்யுங்க, உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜிப்ரீல உங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டான் பாருல அவங்களுக்காக. இந்த பாக்கியத்தை படிக்கும்போது நம்ம எப்ப அடைகிறதுல நிக்கணும்? இது என்ன செய்யணும்? எப்படி நிக்கணுமா? இப்போ அதேதான் இப்ப வல்லமிக்க இறைவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். இப்ப 58, 22 பிரகாரம் நடக்குதா இல்லையா இது இந்த விஷயம்?
நடக்குது சார். நல்லா புரிஞ்சுக்கிருங்க. ரசூலுக்கு எப்படி ஜிப்ரீலை அல்லாஹ் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார்னா, கற்றுக் கொடுத்தார் அவர். அதேபோல் ஈமான் கொண்ட உடனே உங்களுக்கு ஜிப்ரீல அப்பாயிண்ட் பண்ணிட்டான். சரியா தம்பி? 2 ஒண்ணு ஒத்து போதா அப்போ? மேட்ச் ஆகுது சார். ஆ. கரெக்ட்டா. மத்தவங்கள்ட்டயும் கேட்கிறேன்ப்பா. ஒத்து போதா, ஒத்து போகலையா? 2ம். நல்லா எழுதிக்கிருங்க தம்பி. உங்க கெஞ்சி எழுதிக்கிருங்க. உங்க நல்லா எழுதிக்கிட்டீங்கன்னா, நல்லா உங்களுக்கு அறிவு நல்லா நல்லா வரும். எனக்கு ஆனா என்ன குடுத்து சொன்னான்னா, அது சொற்பாரி ஒண்ணும் கிடையாது. 0.001ல தான் நிக்கிறேன் நான். அது கூட கிடையாது. அந்த குடுத்த அறிவு அவங்க அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ சொல்லிக் குடு. இப்ப இது நீங்க இது மாரி படிச்சுக்க மாட்டீங்க. 58, 22ல நம்மளுக்கு அல்லாஹ் ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாரி அப்பாயிண்ட் பண்றான். இதே விஷயம் தான் ஆரம்பத்துல ரசூலுக்கு நடந்திருக்கின்றது. இப்ப இந்த விஷயம் புது விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு புதுசு உங்களுக்கு. இதுவரை இந்த மாரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க. அடுத்து 6. மிக்க உறுதியானவர். பின்னர் அவர் நம் தூதர் முன் தோன்றினார். மிக்க உறுதியானவர். அந்த உறுதியான ஜிப்ரீல் உங்களுக்கு ஃப்ரெண்டா ஆக்கிட்டான் மாணவன். இப்போ நீங்க ஜிப்ரீலை நண்பன் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று 2:98 படிச்சிருப்பீங்க. அந்த பாருங்க இப்போ மிக்க உறுதியானவர் என்ன படிச்சீங்க? பின்னர் அவர் நம் தூதர் முன் தோன்றினார். அப்பேற்பட்ட ஜிப்ரீல் நம் தூதர் முன் தோன்றினார். இப்போ தூதன் முன் தோன்றினார் என்றால் உருவத்தோடு வந்தார். அது உருவம் இல்லாத வந்தார். எப்படி வந்தார் கேள்விலாம் வரும். நீங்க தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். யாரெல்லாம் என்ன பதில் எடுக்கிறீங்களோ, அதை வைத்துக்கொண்டு அது சரியா, தவறா என்பதை சரி பார்த்துக் கொள்வதற்கு மத்த ஆயத்துக்களை படிக்க வேண்டும். எப்படி 58, 22 இப்ப நான் எப்படி மற்ற ஆயத்துக்கு கொண்டு வந்தேனோ, அதே மாரி நீங்க கொண்டு வர வேண்டும், படிக்க வேண்டும். இது என்ன எப்படி தோன்றினார்? யாரும் பார்க்க முடியாத ஜிப்ரீல் பார்த்தாரா? அதை பார்க்கும் பாக்கியத்தை ஆண்டவன் குடுத்தானா? அல்லது ஜிப்ரீலுக்கு உருவம் இருக்கின்றதா? என்றெல்லாம் நீங்க சிந்திக்கணும். படிங்க. அவர் உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் நிலையில். உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் நிலையில். இதுக்கு என்ன பார்த்தோம்? இறைவனுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் பொழுது. உன்னதமானதுக்கு என்னவா போட்டு அரை பார்த்த பரிதாமா? சரி. அடிவானத்தில் இருக்கும் பொழுது. என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்கு மட்டும் படிச்சது மட்டும் கெட்ட சொன்னா போதும். நீ என்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் எடுத்துக்கிட்டா போதும். ஃபஹுவன் என்னம்மா? சரி மொத்தம் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் சொன்னா போதும். கூட்ட வேணாம், குறைக்க வேணாம். என்ன போட்டு அரை பார்த்து அதுக்கு மட்டும் சொன்னா போதும். ஃபரிதாக்கா இல்லன்னு நினைக்கிறேன் காக்கா. இல்லையோ? சரி, சரி. உயர்வான அதுக்கு மட்டும் கரெக்டா சொல்லுங்களேன். என்ன அரபி போட்டு இருக்குதோ அந்த அரபிக்கு மட்டும் சொன்னா போதுமே. உங்களுக்கு அரபி தெரிஞ்சதுனால நான் கேட்கிறேன். சரி. 53:7. ஓதுறது சாதாரண விஷயம் கிடையாது. அலர்ட்டா இருக்கு. சொன்ன உடனே ஆயத்தை கரெக்டா திருப்பணும். 54ல 6, 7, 8 7, 6
உன்னதமான அடிவானத்தில் وهو بالأفق الأعلى وهو بال الأفق الأعلى وهو and while he WHIL while he بالأفق الأعلى was in the horizon the highest அதனால ஹையஸ்ட் சரியாமா உயர்ந்த சரியாமா ஆமாங்க சார் அயலானா ஹையஸ்ட் அப்போ ஹையஸ்ட் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மிக்க அடிவானத்தில் என்ன அர்த்தப்பட்டிருக்குது ஹொரைசனா சார் தமிழ்ல அடிவானத்தில் போட்டுக்கலாமா ஆமாங்க சார் அடிவானத்திலையும் போட்டு அடிவானம்னு என்ன அர்த்தம் ஹொரைசனா அடிவானம்னா உன்னதமான ஸ்தானம் அப்படின்னு சரி 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 இப்போ அடிவானம் என்றால் இப்ப நீங்க பீச்சில் நின்று கடற்கரை பாத்தீங்கன்னா வானமும் பூமி ஒன்னா சேர்ந்திருக்க மாதிரி தெரியும் சரியா எல்லாம் கடற்கரை பாத்துக்கலாமே பீச் இருந்தா வானமும் தண்ணியும் ஒட்டிட்டு மாதிரி தெரியுது உங்களுக்கு பூமி எங்கேயோ இருக்கு வானம் எங்கேயோ இருக்கு நம்ம வானத்து இருக்கனால தண்ணி கடைசி கழு தண்ணி பாக்குறதுனால அடுத்த தண்ணிக்கு அடுத்து வானம் தான் வானமும் தண்ணீரும் என்ன ஒட்டிட்டு இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரியுது அதுதான் அடிவானம் சொல்றது ஏன்னா வானம் இறங்கி அப்படியே தண்ணி ஒட்டிட்டு இருக்குது அடிவானம் நம்மளை பொறுத்த பூமி இருக்கிறதுனால அடிவானம் சரி அந்த அடிவானத்தில் அவர் தோன்ற கண்டார் ஜிப்ரீல் இறங்கி வர்றார் ஆண்டவன் சொல்றேன் நம்ம சொல்ல முதல்ல கண்டார் அடுத்த எப்படிங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நல்லா பாருங்க தூரமா இருக்கிற இடத்துல ரசூல் பாக்குறாங்க அவர் தோன்றாரு அப்புறம் நெருங்கி வர்றார் அப்படி அடுத்த அடிவானத்து சென்றார் அப்புறம் பின்னர் அவர் நெருங்கி அருகே வந்தார் இப்போ பூமியில மண்ணில் தண்ணில காலை வச்சு வர்றாருன்னு எடுத்துக்கணும் தண்ணி தான் தெரியுது எடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தண்ணி தானே தண்ணிலேருந்து இப்போ பூமி தரையில வந்துட்டார் மண்ணுல வந்துட்டார் கடல் போய் மண்ணுக்கு வந்துட்டார் இன்னும் அடிவானத்தை அருகே வந்தார் அப்புறம் அது சொல்ற அந்த ஆயத்தின் பிரகாரம் நம்ம அர்த்தம் எடுத்தோம்னா அது இப்ப நான் சொல்ற மாதிரிதான் அர்த்தம் கிடைக்குது படிங்க வில்லின் இரு முனைகளை போல் அல்லது அதினும் நெருக்கமாக வந்தார் இதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு வில்லின் இரு முனைகளை அல்லது அதைவிட நெருக்கமாக வந்தார் அர்த்தம் புரியுதா வில்லின் இருமுனைகள் என்னமா இப்போ வில்லு ஒன்று இருக்கு தம்பி எடுத்துக்கோங்க வில்லு இருக்கு அதை நீங்க அம்பு வச்சு இழுக்க 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 என்ன இருமுனை வில்லுடைய இருமுனை என்ன ஆகும் இழுக்க இழுக்க வில்லு நெருக்கமாய் அவ்வளவு நெருக்கத்தை வந்துட்டார் இழுக்க 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 வில்லு அடி வளைஞ்சு இப்ப வந்துருச்சு நெருக்கமாயிருச்சு அதை விட நெருக்கமாக வந்தார் இரு முனைகளின் வில்லை விட நெருக்கமாக வந்தார் பாருங்க ஆண்டவன் தான் நரேஷன் பண்றான் சொல்லிட்டே வர்றான் இந்த மாதிரி தோன்றினார் அறைய வந்தார் வில்லின் இரு முனையோடு அதை வந்துட்டார் இன்னும் அதை விட நெருக்கமாக வந்தார் அப்புறம் அப்பால் அவருக்கு அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய இபாதிக்கு அறிவித்தார் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் அறிவிச்சு இந்த விஷயங்களை போய் நபி முஹம்மத் என்னுடைய தூதர் அவருக்கு போய் எல்லாத்தையும் அறிவியுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக ரசூலுக்கு அனுப்பி வைக்கின்றான் அல்லாஹ் எதை பற்றி வஹி மூலமாகவோ எதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை பேசவில்லை விஷயத்தை ஃபுல்லா ஜிப்ரீல் கொடுத்து போய் சொல்லுங்க
அவர்ட்ட போய் சொல்லிட்டு வாங்க என்று அனுப்பி வைக்கும். இதிலிருந்து என்ன புரியுது? இது என்ன புரியுது? இதிலிருந்து என்ன புரியுது? அனுப்பி வைக்கும். இபாதத் உள்ளவங்களுக்கு தான் இந்த பாக்கியம். நான் ஈயாக்க நஅபுது சொல்றீங்க, ஸ்டார்ட்டிங் ஆரம்பிக்குத. அதுல மும்முரமா இருந்து அது வெற்றி அடைஞ்சவங்களுக்கு தான் இந்த பாக்கியம். தன் இபாதி என்னை இபாதத்து செய்து கொண்டிருக்கும் அவரிடம் போய் அறிவிப்பீராக அனுப்பி வைக்கிறான். படிங்க, அப்ப அடுத்தது. இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. எது பாக்குது இப்போ? இதயம். இதயம் பாத்துக்கிறங்க. கண்ணு பார்க்கல, மூக்கு, வாயு எதுவும் பார்க்கல. இதயம். இப்ப விஷயம் இறங்கிருச்சுப்பா. இப்ப நீங்க இப்ப இது கொண்டு எது கொண்டாந்து இப்போ 39:23 கொண்டு வரணும். இப்போ எப்படி நான் இருக்கிறேன் சொல்லி காட்டுறேன். எப்படி விஷயத்தை எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. காக்கா, இங்க இதயம்க்கு அரபில என்ன போட்டிருக்கு? ஃபரிதாக்கா கொஞ்சம் சொல்லுங்க. அது இதயம் தானே? அது இதயம் தானே? அது வாதானா? 2-3 வகை இருக்கு. சரி சரி. அதான் கேட்டேன். சரி. அவர் இருதயம் அவர் கண்டதை பற்றி என்ன சொல்லுது? பொய் உரைக்கவில்லை. பாத்தீங்களா? யாரு சொல்றது? யாரிடமிருந்து விஷயத்தை வாங்கி கொண்டு வர்றாரு? அவர் சொன்ன விஷயங்களை வாங்கி கொண்டது எதையும் பொய் உரைக்கவில்லை. அப்படி என்ன பார்த்தோம்? திருப்பி அந்த ஆயத்தை திருப்பி படிக்க வேண்டிய ஆயத்தை எல்லாம் படிங்க. இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. பாத்தீங்களா? எங்க போய் எங்க முடியுது? யாரு பதில் சொல்லி? இப்போ ஜிப்ரீல் உங்களை பேசுறாருப்பா. பேச நீங்க காதை கேட்டு இன்னும் ஒரு விஷயம், ஒரு ஆள் உங்கள்ட்ட விஷயம் சொல்றாரு, காதை கேட்டுக்கிட்டீங்க. அந்த ஆளையும் கண்ணால பார்த்துட்டீங்க, கேட்டுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை நீங்க தான் இனி ஆராய்ச்சி பார்க்கணும். சரியா? ஒரு ஆள் விஷயம் சொல்றாரு, அது பொய்யா சரியா என்று நீங்க ஆராய்ச்சி செய்யணும். சரியாமா? அல்ல யோசிச்சு பார்க்கணும். சரியா? சரிதானே? இப்போ ஜிப்ரீல் சொல்றாருப்பா, எல்லா விஷயத்தையும் அறிவிக்கிறாருப்பா. அவருக்கு அறிவிச்ச உடனே இருதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. இவர் வாயை திறக்கல. இது ரசூல் வாயை திறக்கல. சரிதான், கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் சொல்லல, சொல்ல முடியாது. ஒரு ஜிப்ரீல் ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே சரிதான்ப்பா, சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொல்லல. இப்போ இதன் மூலமா நீ அறிந்து கொண்ட என்ன? இதன் மூலமாக நீ அறிந்து கொண்டது என்ன? இந்த கேள்வி எழுதிக்கிறீங்க. இந்த ஆயத்துல இந்த கேள்வி சொன்னவங்களுக்கு அவர் சொல்றாரு, ரசூல்கிட்ட சொல்ற விஷயத்தை எல்லாத்தையும் கேட்கிற அறிவு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அவருடைய இருதயம் பொய் உரைக்கவில்லை. இந்த இருதயம் பேசுது. இதனுடைய அர்த்தம் என்ன? எழுதிக்கின்றார். என்ன சொல்ல போறீங்க? சொல்றது மனிதர்கிட்ட பார்த்து சொல்றாரு. சரி, மனிதன் ஆமா சரிங்க, கேட்டுக்கிறேங்க, பார்த்துக்கிறேங்க அப்படின்னு பதில் சொல்லணும். இல்ல, அது வாயை திறக்கல. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவர் இருதயம் ஜிப்ரீல் சொன்னதை பற்றி பொய் உரைக்கவில்லை. என்னங்க அர்த்தம்? என்ன திருப்பி படிங்க, அந்த ஆயத்தை படிச்சு படிங்க. 100 தடவை படிக்கணும், 1000 தடவை படிங்க ஆயத்தை. திருப்பி படிங்க அந்த ஆயத்தை. இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. அவர் சொன்னாரா, காட்டினாரா?
அவர் அறிவிச்சாரா? காட்டினாரா? எல்லார்ட்டையும் கேட்கிறேன். என்னம்மா? மத்தவங்க என்ன சொன்னாங்க? அறிவிச்சாரா? சொன்னாரா? காட்டினாரா? என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க நீங்க? சொல்லதான் செஞ்சிருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? அதாவது வந்து ஜிப்ரீல் வந்து முகமது நபிட்ட வந்து விஷயத்த வந்து சொல்லதான் செஞ்சிருக்காரு அப்படின்னு. அறிவிச்சார். சரியா? ஆமா. விஷயத்தை அறிவிச்சார்னா எது கேட்கும்? இதயம் இதயம் அதாவது காது கேட்டு இதயம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சார். காது கேக்குது. சரிதான். எது கேக்குது? அறிவிச்சா எது கேக்குது? இதயம் கேக்குதா? காது கேக்குதா? இதயம் தான் கேட்கும். உங்க காது என்ன செய்யும் இப்போ? புரியல. காது என்ன செய்யும் பேசும்போது? காது கேட்குமா கேட்காதா? கேட்டு இதயம் வந்து அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கும். சரி, இதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அவர் அறிவிச்சார். அப்புறம் பார்க்கிறது பார்க்கும். காது பார்க்குமா? கண்ணு பார்க்குமா? கண்ணு சார். எது அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. இதயம் அவர் கண்டதை பற்றி விஷயத்தை அறிவிக்கிறாருமா. அறிவிச்சத காது கேக்குதுமா. பேசினால கேக்குதுமா. இதை பேச வச்சுக்கிருவோம். நம்மளை பொறுத்தவரையும் இதை பேசிக்கிறாரு. அல்லாஹ் விஷயத்தை சொல்லி இதை கேட்டுக்கிட்டாரு. காது கேட்டுக்கிடுச்சு. இப்போ அடுத்து காது கேட்டுச்சு. கண்ணு தானே பார்க்கணும் விஷயத்த. எது பாக்குது? இப்ப எது பாக்குது சொல்ற ஆண்டவன்? இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. இதுக்குதான் அர்த்தம் கேட்கணும். இதுக்குதான் அர்த்தம். எல்லாம் எழுதிக்கிறங்க, சொல்லுங்க. உட்காந்து நிறைய கேள்வி கேட்டேன். போனதுல நிறைய கேள்வி கேட்டேன். ஒரு பதில் அதுக்கு முந்தி கேட்டேன். 30 கேள்வி வந்துருச்சு. ஒரு கேள்விக்கு எந்த விதமான பதில் இல்லை. எந்த விதமான ஒரு ஆதாரமோ எடுத்து காட்டும் இல்லை. ஒண்ணும் இல்லை. போயிட்டு இருக்குது. சரி, இது உங்க சொந்த விஷயம் தளர முடியாது. நான் கட்டாயப்படுத்த ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு நீங்க முன்னேறதுக்காக இந்த கேள்வி கேட்கறேன். முன்னேறணும்னு ஆசைக்கா நீங்க நல்லா முன்னேறணும், நல்லா படிச்சுக்கணும்னு, அறிவு வளர்க்கணும். நீங்க குரானை பத்தி யாருக்கும் தெரியாத அளவுக்கு நீங்க நல்லா குரான் கத்துக்கிட்டு மத்தவங்க நீங்க சொல்லணும்னு ஆசையோடு நான் இந்த கேள்வி கேட்கிறேன். யாரும் பதில் சொல்லவில்லை. ஒண்ணும் இல்லை. சரி, பரவாயில்ல. இப்ப இந்த கேள்வி எழுதிக்கிறங்க. இந்த கேள்விக்கு பதில் வராட்டியும் அப்புறம் நான் எந்த ப்ரோஜனம் நான் பயன்பட எந்த உங்களுக்கு கிடையாது சார். இப்போ நான் இந்த விஷயத்தை நிறுத்திக்கிறேன். நிறைய விஷயம் பேசிட்டேன். இன்னைக்கு நிறைய விஷயம் பேசிட்டேன். இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இந்த உயிர் இருதயம் இந்த விஷயம் ஆரம்பிச்சேன். எங்கேயோ போய் சுத்திட்டு என்னமோ எல்லாம் கனெக்ஷன் செஞ்சுச்சு. அவ்வளவு குரான் ஃபுல்லு கிட்டத்தட்ட 10-15 ஆயத்துள்ள வந்து இறங்கிருச்சு. உள்ள இறங்கிருச்சு. இந்த விஷயம் சொல்லிருக்கிறாங்க. எப்படி ஓதுன்ற முறை தான் என்கிட்ட வர்ற விஷயம் பேச ஓதுகின்ற முறை தான் சொல்லுவேன். ஓதுகின்ற முறை அர்த்தம் சொல்ல மாட்டேன். தேவையில்லை. உங்க எல்லாம் அர்த்தம் தெரியும். சாதாரண தமிழ் வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல அவசியம் கிடையாது. இப்போ நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா ஏதோ ஓதுறீங்க அர்த்தம். இல்லாட்டி எந்த இது இல்லை அர்த்தம். சரி, நம்ம சொல்றேன் உங்களுக்கு. இத்தோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹி. அடுத்த வாரம் இதை பற்றி மேற்கொண்டு பேசுவோம். அல்லாஹ் கிருபை கொண்டு அவரையும் பொறுத்திருங்கள். இப்ப சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.